திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். டாஸ்மாக் மூடப்படுகிறது. திருச்சி கிருஷ்ணகிரிக்கு டைம். மதுவிலக்கை அரசு அமலாக்கலாம். மதுரை ஹைகோர்ட். மதுரை பொது சுகாதாரத்தை மோசமாக பாதிக்கும் டாஸ்மாக் கடைகளை நிறுவுவதற்கு பதிலாக மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்துவதை மக்கள் நல அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. மதுபான கடைகளை மூட கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது. பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. திண்டுக்கலை சேர்ந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் உள்ளதாவது: மனு: திண்டுக்கல் திருச்சி சாலையில் டாஸ்மாக் கடை உள்ளது. பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் சாலையை பயன்படுத்துவோருக்கு மது அருந்துவோரால் இடையூறு ஏற்படுகிறது. கடையை மூட உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த பொதுநல வழக்குக்காக நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரியா கிளாண்ட் அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தின் திண்டுக்கல் மேலாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த பதில் மனுவில் மனுதாரர் குறிப்பிட்டிருக்கும் தூரம் தவறானது. அதோடு வணிக பகுதிகளில் மதுக்கடை அமைந்திருந்தால் அதற்கு தூர கட்டுப்பாடு விதிகள் பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டது. டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இரு வெவ்வேறு பள்ளிகள் 30 மற்றும் 50 மீட்டரில் அமைந்துள்ளன. வழிபாட்டு தலம் குறுகிய தூரத்திலேயே அரசு மருத்துவமனை 100 மீட்டரிலும் அமைந்துள்ளதாக மனுதாரர் கூறுவது தவறானது. பள்ளி வழிபாட்டு தலம் மருத்துவமனையிலிருந்து 50 மீட்டருக்கு அப்பால் டாஸ்மாக் இருக்க வேண்டும் என்ற தூர கட்டுப்பாட்டு விதிமுறை இப்பகுதிக்கு பொருந்தாது என்றார். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவானது சில சூழ்நிலைகளில் தூர அளவுகோலை கடைபிடிப்பது சரியானதல்ல என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. ஒரு டாஸ்மாக் கடை வாயிலாக அப்பகுதி சாலையை பயன்படுத்துவோருக்கு, குறிப்பாக பள்ளி நேரங்களில் குழந்தைகளுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. பொதுமக்களுக்கு இதுபோல இடையூறு ஏற்படாமல் பார்ப்பது மாநிலத்தின் கடமை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஊட்டச்சத்து தரத்தையும் வாழ்வின் தரத்தையும் உயர்த்துவது, சுகாதாரம் மேம்படுத்துவதும் மாநிலத்தின் முதன்மை கடமையாக கருத வேண்டும். மக்கள் நல அரசு ஒரு புறம் அதிக மருத்துவமனைகளை நிறுவி மறுபுறம் ஒரே நேரத்தில் டாஸ்மாக் கடைகளை நிறுவுவது முரண்பாடானது. அரசியலமைப்போடு இது ஒத்துப்போவதில்லை. பொது சுகாதாரத்தை பாதிக்கும் டாஸ்மாக் கடைகளை நிறுவுவதற்கு பதிலாக மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த முழு மனதுடன் மக்கள் நல அரசு பாகுபாடு வேண்டும். மதுவிலக்கை படிப்படியாக மெதுவாக அமல்படுத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். தூர வரம்பு தொடர்பான நிர்வாக உத்தரவுகள் அல்லது விதிமுறைகளை மட்டும் எந்தவொரு சட்டபூர்வமான முடிவெடுப்பதற்கும் அடிப்படையாக அமைய வேண்டும். டாஸ்மாக் கடை நிச்சயம் இடையூறாக இருக்கும். எனவே திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை 2 வாரங்களில் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.